Hi, my channel viewers, வணக்கம். இன்னைக்கு நமக்கு நம்மளோட குக்கிங் சேனல்ல கேர்ட் ரைஸ்க்கு சூட்டபிளான ரெண்டு சைட் டிஷ் ரெசிபி இன்ட்ரோ듀ce பண்றதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. நமக்கு துவரப்பருப்பு வச்சு பண்ணனா ஒரு துவையல் and மாங்க வச்சு பண்ணனா ஒரு ஊறுகாய். இந்த ரெண்டு ரெசிபியும் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகுது. கேர்ட் ரைஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி என்னோட சேனல்ல ஷேர் பண்ணி இருக்குது. பொட்டாட்டோ பொரியல் எல்லாமே பண்ணியிருக்குது. இந்த ரெண்டு ரெசிபி நான் இது வரைக்கும் பண்ணலை. அதனால இந்த ரெண்டு ரெசிபி நமக்கு இந்த சம்மர்லாம் கேடெல்லாம் நமக்கு நிறைய எடுக்கிறது நல்லது. அதனால இந்த கேர்ட் ரைஸ் எல்லாம் இந்த சம்மருக்கு ரொம்ப ஹீட்டான இந்த டைம்ல கேர்ட் ரைஸ் எல்லாம் நமக்கு உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால இன்னைக்கு நமக்கு என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக கேர்ட் ரைஸோட சைட் டிஷ்ஷா நமக்கு துவரப்பருப்பு வச்சு பண்ணனா துவையல் அண்டு மேங்கோ மாங்காய் வச்சு பண்ணனா பிக்கிள் ஒரு ஊறுகாய். இந்த ரெண்டு ரெசிபி நமக்கு பார்க்கலாம். எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு கேர்ட் ரைஸ் நான் ஆல்ரெடி இங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்குது. ஆல்ரெடி நான் என்னோட சேனலில் ஷேரும் பண்ணியிருக்குது. எல்லாருக்குமே தெரியும் கேர்ட் ரைஸ் பண்ணதுக்கு. இனி நமக்கு துவரப்பருப்பு வச்சு பண்ணனா துவையல். துவரப்பருப்பு இங்கே வச்சுருக்குது. தேங்காய் துருவி வச்சுருக்குது. இஞ்சி பூண்டு, வரமிளகு, புளி, கருவேப்பிலை, காயத்தூள் இதில் ஆட் பண்ணணும். அண்டு சால்ட்டு, ஆயிலு, கடுகு எல்லாமே வச்சுருக்குது. இனி நமக்கு ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப குட்டி குட்டியாக மாங்காய் கட் பண்ணி இங்கே வச்சுருக்குது. ஊறுகாய் பண்ணுறதுக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணனா, அப்போ தான் நல்லா இருக்குது. நல்லெண்ணெய் இங்கே எடுத்து வச்சுருக்குது. ரெட் சில்லி பவுடர் மிளகு பொடி அண்டு வெந்தய பொடி அதுவும் இங்கே வச்சுருக்குது. இது எல்லாமே நமக்கு இந்த ரெண்டு ரெசிபிக்கும் தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு துவரப்பருப்பு வச்சு பண்ணனா துவையல் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் இங்கே வச்சுருக்குது. ஆயில் கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் ஆயில் தான் எல்லாமே வறுத்து எடுக்கணும். அதுவும் கோகனட் ஆயிலாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. இனி இதில் துவரப்பருப்பு, கரியாமல் நல்லா வறுத்து விடலாம். நமக்கு இதில் வரமிளகு, புளி ரெண்டுமே ஆட் பண்ணலாம். செப்பரேட் வேணும்னா செப்பரேட்டும் வறுத்து எடுக்கலாம். இஞ்சி பூண்டு, தேங்காய் ஆட் பண்ணலாம். காயத்தூள், அண்டு கருவேப்பிலை. நல்லா வதக்கி விடலாம். இனி நல்லா ஆறியதுக்கு அப்புறம் நமக்கு அரைச்சி எடுத்துட்டு வரலாம்.
இன்பிட்வீன் டைமில் வந்து நமக்கு வந்து ஊறுகாய் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். மாங்காய் வந்து நான் ரொம்ப குட்டி குட்டியாக இங்கே கட் பண்ணி வச்சுருக்குது. தேவையான சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர் அண்டு ஊறுகாய் பண்ணும்போது எப்போதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஒரு 3 ஸ்பூன் வந்து இப்போ ஆட் பண்ணலாம். நல்லா எல்லா இடத்துலையுமே ஆன மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இனி நமக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டு தாளித்து இதில் போடலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாய் கொஞ்சம் நேரம் ரஸ்டி பண்ணி வைக்கலாம். ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, நல்லெண்ணெய் இது 3ம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாளித்து போட்டால் போதும். இனி அந்த டைமில் வந்து நமக்கு வந்து பருப்பு வச்சு பண்ணனா துவையலுக்கு அரைச்செடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் கட்டியாக தான் அரைக்கணும், தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து அரைச்செடுத்துட்டு வரலாம். சால்ட்டு போட்டு அரைச்செடுத்துட்டு வரலாம். தேவையான சால்ட்டு அண்டு தண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா பார்த்து தான் பண்ண, ரொம்ப தண்ணி ஜாஸ்தி ஆகக்கூடாது. கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சா போதும். கட்டியாக தான் அரைக்கணும். நம்மோட பருப்பு துவையல் இங்கே கட்டியாக அரைச்செடுத்துட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி கட்டியாக தான் வேணும், ரொம்ப லிக்விட் ஆகக்கூடாது. கேர்ட் ரைஸோட சைட் டிஷ்ஷாக நமக்கு ரொம்ப. நீ மாங்காய் ஊறுகாய் நமக்கு வந்து தாளித்து போடலாம். இனி ஊறுகாய் தாளித்து போடுறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு பேனில் ஊற்றி வச்சுருக்குது. கடுகு, காயத்தூள், வெந்தயப்பொடி, அண்டு வரமிளகு. எல்லாமே நமக்கு வந்து மாங்காய் ஊறுகாய். இதை ஒரு 2 days 3 days எல்லாம் ஆயதுக்கு அப்புறம் எடுத்தால் நல்லா இருக்குது. நமக்கு வந்து போட்ட உடனே எடுக்கிறத விட நம்ம ரொம்ப நாள் ஒரு 2-3 நாளெல்லாம் கழிஞ்சு எடுக்கும்போது அதோட சரியான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்மோட பருப்பு வச்சு பண்ணனா துவையல் அண்ட் ஊறுகாய் கேர்ட் ரைஸுக்கு சைட் டிஷ் ரெண்டுமே இங்கே ரெடியாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இனி வேறு ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வரன வரைக்கும் நன்றி, வணக்கம்.